இவ்வாறு இருக்க நாளைய தினம் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை ஆரம்பமாகிறது. அது தொடர்பான செய்திகளும் முக்கியமான செய்தி. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் காப்போத்த உயர்தர பரீட்சை நாளை ஆரம்பம் என்பது தலைப்பும். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நாளை திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ள நிலையில் அதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி அடைந்திருப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவிக்கிறது. நாளை ஆரம்பமாகும் பரீட்சை டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது என்பது செய்தியாக இருப்பதை காணலாம். தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் சில விடயங்கள் கூறப்படுகின்றன. உயர்தர பரீட்சைகளை ஒத்திவைக்குமாறு பல்வேறு தரப்பிடமிருந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. எவ்வாறேனும் வினாத்தாள்கள் அச்சிடுதல், பிராந்திய சேகரிப்பு மையங்கள் நிறுவுதல், பரீட்சை மையங்களை அமைத்தல் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் ஏற்கனவே நிறைவடைந்திருக்கின்றன. உயர்தர பரீட்சை அட்டவணை கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் பாடசாலைகளுக்கு பரீட்சைக்கு தயார்படுத்துவதற்கு போதுமான நேரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டத்தில் ஒரு மாற்றம் தேசிய தேர்வு நாட்காட்டியில் குறிப்பிடத்தக்க இடைவெளிகளை ஏற்படுத்தும், குறிப்பாக சாதாரண பரீட்சையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே தற்போது உயர்தர பரீட்சை காலம் தாழ்த்தி பின்னர் மீண்டும் திட்டமிடுவது பரவலான தளவாட சிக்கல்களை உருவாக்கும் மற்றும் இலங்கையின் கல்வி முறையின் சுமூகமான செயல்பாட்டை பாதிக்கும். இந்த காரணிகளின் அடிப்படையில் உயர்தர பரீட்சை திட்டமிட்டபடி நடைபெறும் என்று கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. நாளைய தினம் உயர்தர பரீட்சை ஆரம்பமாகிறது. எந்த ஒத்திவைப்புக்கும் இடமில்லை. நாளை முதல் டிசம்பர் 20 வரை உயர்தர பரீட்சை இடம்பெறப் போகிறது என்பது முக்கியமான செய்தி.